ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி N4/KHM சேனல்ல திருமலையில வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துல நடக்கக்கூடிய பிரம்மோற்சவம் சமயத்துல எந்த தரிசன டிக்கெட்டுகள் ஓபன் ஆகும், எந்த தரிசன டிக்கெட்டுகள் கேன்சல் ஆகும், அகாமடேஷன் எந்த நாட்களுக்கெல்லாம் ஆன்லைன்ல ஓபன் ஆகும் போன்ற தகவல்களை பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதி தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைல்ல கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ் லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நேற்றைய வீடியோவில் செப்டம்பர் மாதத்திற்கான திருமலை திருப்பதி தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் ஆன்லைன்ல ஓபன் ஆகக்கூடிய தேதி பற்றிய தகவல்களை பார்த்தோம். செப்டம்பர் மாதத்துல திருமலையில பிரம்மோற்சவம் வரக்கூடிய காரணத்தினால பிரம்மோற்சவ நாட்கள்ல எந்த தரிசன டிக்கெட்டுகள் ஓபன் ஆகும் என்கிற தகவல்களை பற்றி பார்க்கலாம். இந்த முறை 2026ஆம் ஆண்டு திருமலையில 2 பிரம்மோற்சவம் நடக்க இருக்குது. ஒன்று செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கக்கூடிய வருடாந்திர பிரம்மோற்சவம் என்று சொல்லப்படக்கூடிய சலாக்கட்ல பிரம்மோற்சவம். இரண்டாவது பிரம்மோற்சவம் அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 20ஆம் தேதி வரை நடக்க இருக்கக்கூடிய நவராத்திரி பிரம்மோற்சவம். இதுல புரட்டாசி மாதம் செப்டம்பர் 18ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 17ஆம் தேதியோடு முடிவடையுது. இந்த 2026 புரட்டாசி மாதத்துல மொத்தமாக 5 சனிக்கிழமைகள் வருது. செப்டம்பர் 19ஆம் தேதி, செப்டம்பர் 26ஆம் தேதி, அக்டோபர் 3ஆம் தேதி, அக்டோபர் 10ஆம் தேதி மற்றும் அக்டோபர் 17ஆம் தேதி சனிக்கிழமையோடு புரட்டாசி மாதம் நிறைவடையுது. சென்ற வருடம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பிரம்மோற்சவ நாட்கள்ல எந்தெந்த தரிசனங்கள் மற்றும் சேவாக்கள் கேன்சல் பண்ணாங்க என்கின்ற அடிப்படையில வரக்கூடிய 2026 செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கக்கூடிய வருடாந்திர பிரம்மோற்சவம் என்று சொல்லப்படக்கூடிய சலாக்கட்ல பிரம்மோற்சவ சமயத்துல எந்தெந்த சேவாக்கள் மற்றும் தரிசனங்கள் கேன்சல் செய்வாங்க என்பதனை பற்றி பார்க்கலாம். இந்த பிரம்மோற்சவ நாட்கள்ல விஐபி பிரேக் தரிசனத்திற்காக கொண்டு வரப்படக்கூடிய எந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. புரோட்டோகால் விஐபிஸ் என்று சொல்லப்படக்கூடிய விஐபிஸ் நேரடியாக வரும் பட்சத்தில் மட்டும் அவர்களை மட்டும் பிரம்மோற்சவ நாட்கள்ல விஐபி தரிசனத்திற்காக அனுமதிப்பாங்க. பிரிவிலேஜ்டு தரிசனங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசனமும், 1 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய இலவச என்ஃபேன் தரிசனமும், என்ஆர்ஐ மற்றும் டிஃபென்ஸ் பர்சனலுக்கான தரிசனமும் கேன்சல் பண்ணுவாங்க. அடுத்து ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஷ்ர தீப அலங்காரா சேவாவும் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் கேன்சல் பண்ணிடுவாங்க. கூடவே செப்டம்பர் 14ஆம் தேதி அங்குரார்ப்பணம் இருக்கக்கூடிய காரணத்தினால செப்டம்பர் 14ஆம் தேதி சஷ்ர தீப அலங்கார சேவாவும் கேன்சல் பண்ணிடுவாங்க. வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங்கும் சென்ற வருடம் பிரம்மோற்சவ நாட்களுக்கு ஓபன் பண்ணல. இந்த முறையும் அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசனம் பிரம்மோற்சவத்தினுடைய முதல் நாளுக்கு மட்டும் சென்ற வருடம் ஓபன் பண்ணல. மீதம் இருக்கக்கூடிய பிரம்மோற்சவ நாட்களுக்கு எப்போதும் போல ஆன்லைன்ல புக்கிங் ஓபன் பண்ணியிருந்தாங்க. அங்க பிரதட்சண தரிசனம் பொறுத்த வரைக்கும் பிரம்மோற்சவ நாட்கள் அனைத்து நாட்களுக்குமே ஆன்லைன்ல புக்கிங் ஓபன் பண்ணல. ஆஃப்லைன்லயும் அதற்குரிய தரிசன டிக்கெட்டுகள் கொடுக்க மாட்டாங்க. அடுத்து ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன்ல போன வருடம் லக்கி டிப் சேவாக்களான தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா மற்றும் அஷ்டதல பாத பத்மாராதனா சேவா, இந்த 3 சேவாக்களுமே பிரம்மோற்சவ நாட்கள் அனைத்து நாட்களுக்குமே ஆன்லைன்ல லக்கி டிப்பிற்காக புக்கிங் ஓபன் பண்ணல. சுப்ரபாதம் சேவா பொறுத்த வரைக்கும் கடைசி 2 நாட்கள் பிரம்மோற்சவத்தினுடைய கடைசி 2 நாட்கள் தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய எல்லா நாட்களுக்கும் ஆன்லைன்ல லக்கி டிப்பிற்காக ஓபன் பண்ணியிருந்தாங்க. கடைசி 2 நாட்களுக்கு மட்டும் லக்கி டிப்பிற்காக சுப்ரபாதம் சேவாவும் ஓபன் பண்ணல. இதே ரூல்ஸ் தான் ஆஃப்லைன் லக்கி டிப் சேவாவிற்கும் போன வருடம் பிரம்மோற்சவ நாட்கள்ல ஃபாலோ பண்ணாங்க. ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்திற்கான புக்கிங் ஆகஸ்ட் மாதத்துல தான் ஓபன் பண்ணுவாங்க. இருந்தாலுமே பிரம்மோற்சவ நாட்களுக்கு எந்த தரிசன டிக்கெட் எல்லாம் புக்கிங் ஓபன் ஆகுது என்பதை பற்றி பார்க்கக்கூடிய காரணத்தினால ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங் சென்ற வருடம் பிரம்மோற்சவ நாட்கள் அனைத்து நாட்களுக்குமே ஆன்லைன்ல புக்கிங் ஓபன் பண்ணியிருந்தாங்க. பிரம்மோற்சவ நாட்களுக்கு சென்ற வருடம் ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் பொறுத்த வரைக்கும்
கருட வாகன சேவை மற்றும் அதற்கு முதல் நாள். இந்த 2 நாட்களுக்கு மட்டும் ஆன்லைன்ல திருப்பதி லொகேஷனுக்கும் சரி, திருமலா லொகேஷனுக்கும் சரி, 2 லொகேஷனுக்கும் ஆன்லைன்ல அகாமடேஷன் புக்கிங் ஓபன் பண்ணல. மீதம் இருக்கக்கூடிய எல்லா பிரம்மோற்சவ நாட்களுக்கும் ஆன்லைன்ல அகாமடேஷன் புக்கிங் ஓபன் பண்ணாங்க. கருட வாகன சேவை மற்றும் அதற்கு முதல் நாள் இந்த 2 நாளுக்கு மட்டும் ஆஃப்லைன்ல தான் நம்ம அகாமடேஷன் எடுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சிருந்தாங்க. அதே போல சென்ற வருடம் இந்த பிரம்மோற்சவ நாட்களுக்கு டோனாஸ் அகாமடேஷனுக்காக கொடுக்கப்படக்கூடிய எந்தவித ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் அகாமடேஷனுக்காக டிடிடி அக்செப்ட் பண்ணல. அடுத்து இலவச தரிசன டோக்கன்களான SSD டோக்கன்கள் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்கள் சென்ற வருடம் பிரம்மோற்சவ நாட்கள்ல கருட வாகன சேவை நாள் தவிர்த்து மற்ற எல்லா நாட்களுக்குமே திருப்பதியில இலவச தரிசன டோக்கன்கள் கொடுத்தாங்க. கருட வாகன சேவை நாள் அன்று மட்டும் SSD டோக்கன் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. இதே ப்ரொசீஜர் இந்த வருடம் பிரம்மோற்சவ நாட்களுக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஃபாலோ பண்ணால் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திற்கான புக்கிங் ஓபன் ஆகக்கூடிய சமயத்துல செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் எலக்ட்ரானிக் லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்களான தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா மற்றும் அஷ்டதல பாத பத்மாரதனா சேவா ஓபன் ஆகியிருக்காது. சுப்ரபதம் சேவாவினுடைய புக்கிங் மட்டும் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் ஓபன் ஆகியிருக்கும். 22ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதிக்காக சுப்ரபதம் சேவா புக்கிங்கும் ஓபன் ஆகியிருக்காது. அடுத்து ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஸ்ர தீப அலங்கார சேவாவினுடைய புக்கிங்கும் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் ஓபன் ஆகியிருக்காது. கூடவே செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு சஸ்ர தீப அலங்கார சேவா புக்கிங்கும் ஓபன் ஆகியிருக்காது. அடுத்து வெர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவா புக்கிங் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் புக்கிங் ஓபன் ஆகாது. அதே போல அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் ஓபன் ஆகியிருக்காது. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங் பிரம்மோற்சவத்தினுடைய முதல் நாளான செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு மட்டும் ஓபன் ஆகியிருக்காது. மீதம் இருக்கக்கூடிய எல்லா நாட்களுக்கும் புக்கிங் எப்போதும் போல ஓபன் ஆகியிருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் ஓபன் ஆகியிருக்காது. 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் பொறுத்த வரைக்கும் பிரம்மோற்சவத்தினுடைய எல்லா நாட்களுக்கும் ஓபன் ஆகியிருக்கும். அதே போல செப்டம்பர் மாதத்தினுடைய எல்லா நாட்களுக்கும் 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஓபன் ஆகியிருக்கும். செப்டம்பர் மாதத்திற்கான ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் பொறுத்த வரைக்கும் கருட வாகன சேவை நாளான செப்டம்பர் 19ஆம் தேதி மற்றும் அதற்கு முதல் நாள் செப்டம்பர் 18ஆம் தேதி இந்த 2 நாட்களுக்கும் திருமலா மற்றும் திருப்பதி லொகேஷனுக்கு ஆன்லைன்ல அகாமடேஷன் புக்கிங் ஓபன் ஆகாது. மீதம் இருக்கக்கூடிய எல்லா நாட்களுக்கும் புக்கிங் ஓபன் ஆகும். அடுத்து வரக்கூடிய வீடியோல எந்தெந்த நாள்ல எந்தெந்த வாகன சேவை இருக்கு என்கிற தகவல்களை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்த தகவல் எல்லாமே போன வருடம் பிரம்மோற்சவ நாட்கள்ல திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஃபாலோ பண்ண பாலிசிஸ் பற்றி தான் பார்த்தோம். இதற்குரிய அபிஷியல் அப்டேட்ஸ் டிடிடி கொடுத்த உடனே மீண்டும் நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக தகவல் கொடுக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.